என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் இல்லங்களில் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சேரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வரப்போகிற அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போவது நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இதுக்கு விசுவாவசு வருடம்னு பேர். மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் கார்த்திகை மாதம். இன்னைக்கு நாள் 3ஆம் நாள், புதன்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு காலையில் 9 மணி 3 நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார். பிறகு விசாகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு அனுக்கிரகம் பண்றாரு. இது மிக முக்கியமான நாள், சர்வ அமாவாசை. மேஷராசி என்பர்களே, லைஃப்பில் மிக முக்கியமானது இந்த அமாவாசை தினம்ங்கிறது மிக முக்கியம். ஒரு மாதத்தில் 2 நாட்கள் அமாவாசையும் பௌர்ணமியும் முக்கியமாக எல்லாரும் கடைபிடிக்கணும். பௌர்ணமின்னு சொன்னால் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். அமாவாசைன்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்கள் வழிபாடு செய்யணும். இந்த இரண்டுமே முக்கியம். ஏன்னா ஜாதகங்களை பார்க்கும்போது பல குடும்பங்களில் குழப்பங்கள் இருக்குது. எவ்வளவோ உழைக்கிறாங்க, சம்பளம் கிடைக்கல, எவ்வளவோ உழைக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேற முடியல. என்ன காரணம் பார்த்தா, ஒன்று குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லாமல் இருக்குது, இன்னொன்று பித்ரு தோஷம் இருக்குது. இது இரண்டையுமே விளக்கணும்னா பௌர்ணமிகளில் குலதெய்வத்தை வழிபடுவதும் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பதும் மிக முக்கியம். இன்னைக்கு அமாவாசை. மேஷராசிக்காரர்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து உங்களுடைய முன்னோர்கள், அப்பா வழி முன்னோர்கள், அம்மா வழி முன்னோர்கள், இவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் குடும்பத்தில் நிம்மதி பெருகும். சந்திர பகவான் இன்னைக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். கல்யாணம் செய்தி வரும். இன்னைக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், தொழில் விருத்தியாகும். ரிஷபராசி என்பர்களே, சந்திரனுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு? என்னைக்குமே ஒரு கலை தாகம். ஒரு சினிமா ஃபீல்டில் ஈடுபடுவோமா, இல்லை நம்ம ஒரு நாடகத்தில் நடிப்போமா, ஏதாவது கலையை கற்றுக்கிடலாமா, ஒரு சமையல் கலையை சிறப்பாக செய்யலாமா, எல்லாமே ரிஷபராசிக்காரங்கள்ட்ட கேட்கணும். சிறப்பாக செய்வாங்க, நல்ல பேர் எடுப்பாங்க. இந்த நாள் எப்படி இருக்கு அப்படின்னா, மாடர்னிட்டி உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். புதுமையாக எதையாவது செய்யணும். என்னங்க எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக ஏதாவது செய்யுங்க அப்படின்னு புதுமையில் ஈடுபாடு இருக்கும். ஆனால் ஒரு உடல் அலுப்பு வந்துட்டு போகும். ரிஷபராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அப்படின்னு சொல்லும்போது, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை, உங்க பேச்சுக்களில் ஒரு இதம், உங்க கம்யூனிகேஷன்ல ஒரு வெற்றி. ஆனால் சிலருக்கு சகோதர சகோதரிகளோட ஒரு கருத்து மாறுபாடு அதை கொடுப்பார். நல்ல பண விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி தரும். துணராசி அன்பர்களே, படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல நாள். சில பேர் குரூப் ஸ்டடியில் ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க. அவனுக்கு சேர்ந்து படித்தா தான் படிப்பே ஏறும். சில மாணவர்கள் தனி அறையில் உட்காந்துக்கிட்டு படிப்பாங்க. தனியாக படித்தா நல்ல மார்க் வாங்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அப்படிலாம் படிக்க முடியாது. ஒருத்தர் படித்து காது கொடுத்து நான் கேட்டேன்னா, காது கொடுத்து கேட்க கேட்க நான் பாடத்தை நல்லா படிச்சிருவேன், பரீட்சையில் போய் எழுதிடுவேன், மார்க் வாங்கிடுவேன். ஆனால் தனியாக என்னை படிக்க சொன்னீங்கன்னா எப்படி முடியும்பாங்க. சில குடும்பங்களில் பிள்ளைகளை பெற்றவர்கள் நீ படிம்பாங்க. ஏன் படிக்கலை, ஏன் மார்க் வாங்கலைன்னு கேட்பாங்க. பிள்ளைகள் படிக்கணும்னா பெற்றவங்க கூட உட்காரணும். பிள்ளைகள் படிக்கும்போது கூட உட்கார்ந்து உதவி செய்யணும். அப்படிதான் பிள்ளைகள் மார்க் வாங்க முடியும். நாம உதவி செய்யணும். இல்லை, இந்த நாள் உங்கள் பிள்ளைகள் உயரக்கூடிய நாள். உங்கள் குடும்பத்து நிலைமை வெற்றி அடையும். எல்லா விஷயங்களும் நன்மை தரும் நல்ல நாள். கடகராசி என்பர்களே, இன்னைக்கு சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைங்க. சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயோட உட்கார்ந்துருக்காரு. வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கா? முன்னோர் வழிபாடு இன்னைக்கு முக்கியம். சிலருக்கு சரியான வேலை கிடைக்கலைங்கிறாங்க. இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கும், அதிகார வேலை கிடைக்கும், நல்ல பதவிகள் கூடி வரும், படிப்பில் முன்னேற்றம் தரும், வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் உண்டு. சிம்மராசி என்பர்களே, சிந்திச்சு செயல்படுறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யார் இருக்காங்க?
எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்பீங்க, ஆனால் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செயல்படுத்துவீங்க. அது சிம்மராசிக்காரங்க குணம். இப்போ பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, இன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு நினைப்பீங்க. சில பேருக்கு உங்க பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். செயற்கை முறை கருத்தரித்தல்ல சிலருக்கு குழந்தை வாக்கியம் உண்டாகும். வியாபார பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். கன்னிராசி என்பர்களே, நன்மையான நாள், நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். லாபத்துல குரு இருக்கார். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமகா அப்படின்னு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா கஷ்டங்களும் விலகும். குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தன வருமானம் பெருகும். நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்காங்க பாருங்க. எவ்வளவு யோகமையா அவனுக்கு அப்படின்னு ஊர் உலகம் கண்டிஷ்டி போடுது. உங்களுக்கு உடம்பை பாதிச்சாலும், தொழிலில், படிப்பில் எதில் பாதிப்பு வந்தாலும் கண் திருஷ்டி தான் காரணம். துளாராசிக்காரங்க அப்பப்போ சுற்றி போட்டுக்கிடணும், உங்களுக்கு நல்லது. இப்போ பாருங்க, உங்களுக்கு கல்யாண செய்தி கூடி வரப்போகுது. ரொம்ப திருஷ்டி போடுவாங்க, அதுக்கு நல்ல வரன் கூடி வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அந்த வியாபாரத்தில் ஜெயிக்க போறீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இப்போ விலகும். நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும். இன்னைக்கு நவக்கிரகங்களை நீங்க கும்பிடலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசியில சூரிய பகவான் இருக்கார். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. ராசியில செவ்வாய் பகவான் உட்கார்ந்துட்டு அதிகார வேலையை உங்களுக்கு தரப்போறாரு. மத்திய மாநில அரசுகள்ல வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய காலம் இது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க, ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. அலுவலகத்தில் உயர் பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தனுசு ராசி என்பர்களே, நன்மையான நாள், நல்ல நாளுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்தில் உட்கார்ந்து இருக்கார். ஏற்கனவே சுக்கிர பகவான், புதன் பகவான், இப்ப சந்திர பகவான். நல்ல செல்வ செழிப்பு வேணும் சொல்லிட்டா வாழ்க்கையில சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வேணும். குடும்பத்தில் நல்ல நிம்மதி வேணும்னா மனைவியுடைய அனுக்கிரகம் வேணும். மன வாழ்க்கை அமைவதற்கு ஒரு மனைவி வாய்க்க வேண்டும். நாங்கள் கவிஞன், ஒரு மனைவியுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு கணவனால வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்ற அத்துணை ஆண்களுக்கு பின்னாலேயும் ஒரு நல்ல மனைவியுடைய பங்களிப்பு இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில் இந்த ஆண் போராடிக்கிட்டே இருப்பான். தனுசு ராசிக்காரர்களுக்கு மனைவியுடைய சப்போர்ட்னால் இப்போ வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. கலைத்துறையில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும். நல்ல நாள். மகர ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. காத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆர்டருக்கு. இன்னைக்கு கை மேல ஆர்டர் கிடைக்கும். வங்கித்துறை, பினான்சியல் செக்டார், நீதித்துறை, நிதித்துறை எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள். காதல் மலரும் மலருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இந்த நாள் முழுக்க. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானை பாருங்க. 9ஆம் இடத்துல சந்திர பகவான், 6ஆம் இடத்துல குரு பகவான். ரொம்ப நாளா உடம்ப ஒரு வியாதி வாட்டிக்கிட்டு இருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பார்த்தாலும் இந்த உடம்பு நலமாக மாட்டேங்குது, பிரச்சனையா இருக்குங்கிறவங்க இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். உடல் நலமாகும். மருத்துவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இசைக்கலைஞர்கள், தாளவாத்திய நிபுணர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். இசைத்துறையில் பேரும் புகழும் பெற போறீங்க. புதிய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது. திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும். இது ஒரு நல்ல நாளா உங்களுக்கு இருக்கும். வியாபாரம் லாபம் தரும். மீனராசி என்பர்களே, சந்திர பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. கவனமா நம்ம இருந்துக்கிடணும். யாரையும் பகைக்க வேண்டாம். யாரையும் பற்றி இன்னைக்கு குறை சொல்ல வேண்டாம். இன்னைக்கு பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் எது எப்படி இருந்தாலுங்க நமக்கு பக்க பலம் யார் தெரியுமா? குரு பகவான். குருவுடைய பார்வை நம்ம மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு. என்ன களங்கம் வந்தாலும் அதை விளக்குவதற்கு குரு பகவான் இருக்கார்.
என்ன சிக்கல் வந்தாலும் நீக்கி நம்மை காப்பாற்றுவதற்கு குரு பகவான் இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள், வெற்றி மீது வெற்றியை பெறுவீர்கள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?